ஆதவ் அர்ஜுனா ரஜினிகாந்த் அவர்களை பத்தி பேசின விஷயம் ரொம்பவே சர்ச்சையா மாறிச்சு. நம்ம கூட நிறைய வீடியோக்கள் அதை பத்தி பேசியாச்சு. ரஜினிகாந்த் அவர்களை பத்தி ஏன் ஆதவ் அர்ஜுனா இப்படி பேசணும், ஆதாரமற்ற தரவுகளை ஆதவ் அர்ஜுனா நிறைய இடங்கள்ல பேசிடுறாரு, இது தலைமை கண்டிப்பாங்களா, இது அவருடைய ஓட்ஸை பாதிக்குமா, இப்படி பல விஷயங்களை பேசி முடிச்சு அடுத்த விஷயம் அலையன்ஸுக்கே போனாலும் இப்போ மறுபடியும் என்டிஏ அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே ஆதவ் அர்ஜுனா அவர்களை கண்டித்து எக்ஸ்தலத்துல பதிவிட்டு இருக்காங்க. நயனா நாகேந்திரன், எல் முருகன், ஜான் பாண்டியன் இப்படி எல்லாருமே ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மன்னிப்பு கேட்கணும், ரஜினி ரசிகர்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற அளவுக்கு ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ அதை பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு, எதனால திருப்பியும் அதை பேச ஆரம்பிக்கிறாங்க? ஒண்ணு அவங்களுக்கு இந்த பிரச்சனையில ரஜினி அவர்களுக்கு ஆதரவா அவங்க பேசணும் அப்படின்னா அப்போ அவர் பேசின அடுத்த நாளே இந்த மாதிரி அவங்க ட்வீட் போட்டிருக்கலாம், இல்ல அந்த கருத்துக்களை பகிர்ந்திருக்கலாம். இந்த நேரத்துல பகிரும் பொழுதுதான் நிறைய சந்தேகங்கள் வருது. உங்களுக்கு என்ன தோணுது? கண்டிப்பாக உங்களுக்கு வர சந்தேகம் எனக்கும் வருது. அன்னைக்கே ரியாக்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. வேறு என்ன விஷயம், இப்போ தேர்தல் காலம், என்ன பேசினாலும் அதில் ஒரு அரசியல் இருக்கும். அன்னைக்கே ஏன் பேசலை அப்படின்னா அவங்களுக்கே ஒரு சந்தேகம் இருந்திருக்கலாம், ஒரு வேளை கூட்டணி பேசிகிட்டு இருந்தால் தர்ம சங்கடம் ஆகிடுமே அப்படின்னு கூட நினச்சிருந்துருக்கலாம். இப்போ அதெல்லாம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரைட்டுப்பா இறங்கி அடிப்போம் அப்படின்னு அதில் ஒரு பேட்டர்ன் தெரியுது. நீங்கள் சொன்ன மாதிரி நயினார் நாகேந்திரன் பேசுகிறாரு, எல்முருகன்ட்ட இருந்து அறிக்கை வருது, ஜிகே வாசன்ட்ட இருந்து அறிக்கை வருது, ஜான் பாண்டியன், அந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கிற எல்லார்கிட்ட இருந்தும் அறிக்கை வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இது என்னென்னா சொல்லப்போனால் சில நேரங்களில் அவாய்ட் பண்ணுவாங்க. இப்போ ஏன்னா ஆதவ் அர்ஜுனான்றவர் அந்த பார்ட்டியில் ஒரு தேர்ட் லீடர் தானே, தேர்ட் லெவல் லீடர், செகண்ட் லெவல் லீடர். அந்த பொசிஷன் படி பார்த்தா ஒரு 3வது 4வது இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர். அவருக்கு ஏன் ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அரசியல் தான் அது. ரெண்டாவது இங்கே இந்த தேர்தலில் நடிகர்களின் ரசிகர்களுக்கான ஓட்டு இருக்குல்ல, அதுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்குது, ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. ஏன்னா விஜய் களத்தில் இருக்கிறதுனால விஜய்க்கு பிடிக்காத நடிகர்கள், விஜய் ரசிகர்களுக்கு பிடிக்காத நடிகர்கள் அவர்களுடைய ரசிகர்கள் இருப்பாங்கல்ல, சுற்றி வளைச்சு பேசாமல் சொல்லணும் அப்படின்னா அஜித், ரஜினி, முக்கியமாக இவங்க 2 பேருடைய ரசிகர்களை எப்படியாவது நம்ம பக்கம் கொண்டு வரணும்னு சொல்லி தாவேகாவை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பு தான் ஆதவ் அர்ஜுனா பேசின விஷயத்தை இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஏன்னா ரஜினி ரசிகர்களுடைய ஆதரவை நம்ம பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னா இதை கண்டிக்கிறதன் மூலமாக அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, பாருங்கள் நம்ம தலைவருக்காக இவங்கெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட் கார்னர் ஏற்படும். சில பேர் ஒரு வேளை ஓட்டு போடலாம். இதே தான் மற்ற கட்சிகளும் பண்ணுறாங்க. இதில் உண்மையிலேயே அவங்களுக்கு ரஜினிகாந்த் மேலே அக்கறை இருக்கா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்வி தான். பலமுறை இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி அப்படி நேர்மையாளர்கள் மாதிரி பேசுகிற பல கட்சிகள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரேன்னு சொன்னப்போ அவரை எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசியிருக்காங்க. இது டிஜிட்டல் மீடியா வேர்ல்டு, எல்லாமே டிஜிட்டல் எவிடன்ஸாக இருக்குது. இன்றைக்கி எல்லாரும் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது என்னன்னா இப்போது அக்கறையெல்லாம் கிடையாது, சிம்பிளி ஓட்டு தான். அவருடைய ரசிகர்கள் பயன்படுத்திக்கிறது தான். டெஃபினட்டா அதுதான் இது. அது மட்டும் இல்லாமல் இந்த என்டிஏ அலையன்ஸில் விஜய் வரப்போறாரு அப்படின்ற ஒரு அந்த நியூஸுமே ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. அதை எல்லாருமே பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அதுவும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம்லாம் நடத்தி அங்கேயும் கருத்துக்கள் எல்லாம் கேட்டதாகவும் செய்திகள்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்போ என்டிஏ அலையன்ஸ்க்கு வரப்போறாங்க, என்டிஏ அலையன்ஸ் கூட போகிறாங்கன்ற நியூஸ் ஸ்ட்ராங்காக வரும்பொழுது நிர்மல்குமார் செய்தி தொடர்பாளரும் அதை ஸ்ட்ராங்காக அப்ஜெக்ட் பண்ணுறாரு. செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே நாங்கள் அப்படிலாம் கூட்டணி போகலை, வாய்ப்பே கிடையாது அப்படின்றத எல்லா இடங்களையும் பதிவு பண்றாங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது இந்த என்டிஏ அலையன்ஸுக்கு வரணும் அப்படின்ற ஒரு முனைப்புல இருந்துட்டு இருக்கிற டைம்ல இவங்க வரலன்னு சொல்றதுனாலயே இந்த டைம்ல டிவிகேல இருந்து ஆதவ் அர்ஜுனா அவர்களை வைத்து ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தணும், இல்ல அவரை அந்த டிவிகேவை இந்த இடத்துல ஒரு பேசும் பொருளா மாத்தணுன்றதுக்காக இந்த டைம்ல இந்த ஒரு ட்வீட்டை போடுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. இப்படி ஒரு ஆங்கிள் இருக்குமான்றதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் இதில் நீங்கள் இன்னொன்று யோசிக்கலாம். இப்போ ஆதவ் அர்ஜுனா இதுக்கு முன்னாடி ஒரு முறை திருமாவை பற்றி விமர்சனம் பண்ணார். இமீடியட்டாக ஒரு விளக்கம் கொடுத்து நான் அப்படிலாம் பேசலை அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. இப்போ ரஜினி பற்றி பேசி இத்தனை நாள் ஆயிடுச்சு, ரஜினி ரசிகர்கள் எதிர்வினை, பல தலைவர்களுடைய எதிர்வினைலாம் வருது, ஆதவ் அர்ஜுனா எந்த வகையிலையும் அதை பற்றி விளக்கமே கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? நான் வேணும்னு தான் பேசுனேன் அப்படின்னு அவங்க அதை பற்றி கவலைப்படுற மாதிரி தெரியல. அப்புறம் நமக்கு ரஜினி ரசிகர்கள் ஓட்டும் வேணும், அப்படி பேசினதுனால தப்பாயிடுச்சு, இது ஒரு நெகட்டிவான இமேஜை கிரியேட் பண்ணுமேன்ற கவலையே அவங்களுக்கு இல்லை. ஒருவேளை அவருக்கு இல்லாமல் கூட இருக்கலாம், பட் தாவேகாவுக்கு இருக்கணும்ல, விஜய்க்கு இருக்கணும்ல, புசி ஆனந்துக்கு இருக்கணும்ல, அவங்க யாருமே அதை பற்றி கவலைப்படுற மாதிரியே தெரியல. இது சினிமா கிடையாதுல்ல. உங்களுக்கு ரஜினி ரசிகர்கள் எங்கள் படத்தை பார்க்கலனாலும் பிரச்சனை இல்லைங்க, எங்கள் ரசிகர்கள் பார்த்தாலே ஜனநாயகன் வசூலை வாரி குவிச்சிரும் அப்படின்னு சினிமாவில் நீங்கள் நினைக்கலாம். பட் அரசியலில் உங்களுக்கு ரஜினி ரசிகர்கள் ஓட்டு வேணும், அஜித் ரசிகர்கள் ஓட்டு வேணும், எல்லா ஃபேன்ஸோடைய ஓட்டும் உங்களுக்கு வேணும். அதுக்கு தானே விஜய் அவ்வளோ கஷ்டப்பட்டு படங்களில் சின்ன சின்ன ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு எனக்கு அஜித் எதிரி கிடையாது,
ஒவ்வொரு நடிகரையும் அப்படி அவர் வந்து ரசிகர்களெல்லாம் நம்ம பக்கம் கொண்டு வரணும் முயற்சி பண்ணுறாரு. பட் அது எல்லாத்தையும் சல்லியாக நொறுக்கிற வேலையை ஆதவ அர்ஜுனா பண்ணியிருக்காரு. பட் டிவிக்கே வந்து அதுக்கு எந்த வகையிலுமே ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரியே தெரியல. டே ஒன்லேருந்தே பிஜேபியிலேருந்து அர்ஜுனமூர்த்தி இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருந்தாரு. நிறைய இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து இதில் ஒரு பேட்டர்னும் தெரியுது பாருங்கள். எல்லாம் அந்த என்டிஏ கூட்டணி தலைவர்கள் வரிசையாக சொல்லும் போது ஒரு அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் அந்த அலைன்ஸ் பிரச்சனை இருக்குமோ அப்படின்றது இருக்கு. இன்னொன்று வந்து இப்போ ரஜினி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக அரசியல் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் இப்போ ஹிந்துத்வா அப்படின்றது தான் பிஜேபியோட ஸ்டாண்டா இருக்கு. ஏதோ ஒரு வகையில் இவர் வந்து ஹிந்து கடவுளை தான் வணங்கக்கூடியவர் அப்படின்ற அடிப்படையில் அவரை ஆதரிக்கிறாங்களோ, அப்படி இருக்கும்பொழுது ரஜினி ரசிகர்கள் நீங்க சொன்ன மாதிரி நமக்கு வாக்குகள் வரும் அப்படின்ற ஒரு பக்கமும் இருக்கு. இப்போ நயனா நாகேந்திரன்லாம் ஒரு முக்கியமான கேள்வியை வந்து வைக்கிறாரு. இப்போ ஆதவ அர்ஜுனா வந்து தொடர்ந்து எல்லா மேடைகளையும் இப்படி பேசுறாரு. இப்போ ரஜினி சூப்பர் ஸ்டாரையும் வந்து பேசுறாரு. அப்படின்றப்போ எல்லா இடங்கள்லையும் இந்தியா முழுக்க செல்வாக்கு உலக அளவில் வந்து ஒரு ஐக்கானா இருக்கக்கூடியவர் அவரை இப்படி பேசுறாரு அப்படின்னா தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து அதை கண்டிச்சிருக்கணும், இல்லை அதுக்கு ஒரு அறிக்கையாவது விட்டுருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து அதுலேருந்து இருந்திருக்கணும். எதுவுமே இல்லை அப்படின்றது டிவிகேவினுடைய தலைவர் யார், அப்படி அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத காட்டுது அப்படின்ற மாதிரி நயனா நாகேந்திரன் வந்து சொல்றாரு. இப்போ நம்மளே வந்து பேசும்போது ஆதவ அர்ஜுனாவுடைய கருத்து ஆதவ அர்ஜுனாவோடது, அது அவரை மட்டும் சாரும் அப்படின்னு எடுக்க முடியாது. ஏன்னா அது தாவேகா அப்படின்ற ஒரு பார்ட்டியினுடைய ரெப்ரசன்டேட்டிவா இருந்து பேசும்போது அது தவறாக போகும் பட்சத்தில் ஒன்று கண்டிக்கணும், இல்லை அவரே மன்னிப்பு இப்போ விசிகேவுக்கு கேட்ட மாதிரி கேட்டிருக்கணும். அப்படி இல்லைன்னா தாவேகா தலைவர் விஜய் அறிவுறுத்தி ஏதாவது செஞ்சிருக்கணும். இப்போ வரைக்கும் செய்யலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக விஜய் அவர்களை கொஸ்டின் கேட்கறது நியாயம் அப்படின்னு தான் தோணுது. நிச்சயமா இப்போ அவங்க சொல்ற மாதிரி இது வந்து வெறும் ஆதவ அர்ஜுனாவோட கருத்தா பார்த்தா, இப்போ அவர் வில்லிவாக்கத்தில் நிற்கிறாருன்னு வைங்களேன், வில்லிவாக்கத்தில் இருக்கிற ரஜினி ரசிகர்கள் ஆதவ அர்ஜுனாக்கு எதிராக ஓட்டு போடுவாங்க. ஆனால் இந்த கோவம்ன்றது ஆதவ அர்ஜுனா மேலே மட்டும் இல்லை. இப்போ வில்லிவாக்கத்தை தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 233 அதோட சேர்த்து 234 தொகுதியிலேயே ரஜினி ரசிகர்கள் இருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக டிவிகேக்கு எதிராக தானே ஓட்டு போடுவாங்க. அப்போ அந்த பிரச்சனை இப்போ டிவிகே என்ன நினைக்குதுன்னே தெரியல. அவங்க எப்போவுமே எல்லா விஷயத்தையும் கடந்து போவாங்க இல்லையா? ஒரு ஆணவ படுகொலையா கருத்து சொல்ல மாட்டோம், திருப்பரங்குன்றமா கருத்து சொல்ல மாட்டோம், கடந்து போகிற போக்கு வந்து அவங்கக்கிட்ட இருக்கும். அதே மாதிரியான ஒரு அணுகுமுறையை இங்கேயும் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் எப்படின்னு தெரியல. நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, சின்ன ஒரு வார்த்தையை தவறாக விட்டுட்டா கூட நீங்கள் அரசியல்வாதிகள் உடனே விளக்கம் கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து தெரியாமல் பேசிட்டோம், அந்த எண்ணத்தில் பேசலை, வருத்தம் தெரிவிச்சுக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஈவன் நயனா நாகேந்திரன் ஒரு நடிகை குறித்து பேசினதுக்கு எவ்வளவு கண்டன குரல்கள் வந்துச்சு, அதுக்கப்புறம் அவர் வருத்தம் தெரிவித்தார். அதே மாதிரி தானே இது. இன்றைக்கி வந்து அவர் ஒரு வெறும் நடிகர் மட்டும் இல்லாமல் அவரும் ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான பர்சன், சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறவர். அவருடைய வயது, திரைத்துறையில் அவர் செய்திருக்கக்கூடிய சாதனைகள், இதற்கெல்லாம் ஒரு பெரிய வேல்யூ இருக்குது. இப்போ நீங்கள் இதை மக்கள் மத்தியில் ஒரு ரெஸ்பெக்ட் கெயின் பண்ணியிருக்கிறாரு, அங்கீகரிக்கப்படுறாங்க, மக்கள் அவரை மதிக்கிறாருன்றப்போ நீங்கள் மக்களுடைய வாக்குகளை தான் எதிர்பார்த்துருக்கிறீங்க. மக்கள் யாரை மதிக்கிறாங்களோ அவங்கள ஒரு இன்சல்ட் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது கேள்வி பொருளாக ஆக தானே செய்யும். அதே நேரத்தில் திமுக சைடில் வந்து அதுக்கு விளக்கம் ஏன் கொடுக்கலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது திமுகவையும் பாதிக்கும் தானே. திமுக மிரட்டி தான் அவர் அரசியலுக்கு வரலன்றதுக்கு பெருசா திமுக சைட்லேருந்து ரியாக்ஷன்ஸ் வந்த மாதிரி மிரட்டினாங்கன்னா அவங்க பெரிய ஆளுன்ற மாதிரி இருக்குல்ல சார். அப்புறம் ஏன் நாங்க எதுக்கு பேசணும், நாங்க பெரிய ஆளு இல்ல இல்லாத ஒரு விஷயம் மாதிரி ஆகுது இல்ல. அவர் ஒரு பெரிய ஒரு லீடரு, ஒரு இமேஜ் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் சொல்லும் போது தேவையில்லாத ஒரு அவப்பெயர் திமுகவுக்கு ஏற்படுது. ஸ்டாலினுக்கும் ரஜினிகாந்துக்குமான நட்புன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயுமே. அப்படிப்பட்ட இடத்துல இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒருத்தர் கொடுத்துட்டு போகிறாரு அப்படின்னா அவங்க அமைதியாக இருக்கிறது ஒரு வகையில் அவங்களுக்குமே அது என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா அவர் வெளிப்படையாக சொன்னது தான் நம்ம பேச முடியுது. பின்னணி என்ன காரணம் வேணாலும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. பட் வெளிப்படையாக அவர் சொன்னது கோவிட், அது வந்து இந்த சுச்சுவேஷன் நம்ம அரசியலுக்கு வந்தோம்னா ரசிகர்களுக்கு பிரச்சனையாக இருக்கும், நான் வரல. ஆனால் இந்த தலைவர்கள் எல்லாருமே வந்து பேசுறதுக்கு முன்னாடி விசிகே கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் அந்த சம்பவம் நடந்த மறுநாளே வந்து அவர் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்காக பேசியிருந்தாங்க. ஸோ வரவேற்பும் நாங்கள் தான் செஞ்சோம், கட்சி ஆரம்பிக்கும் போதுமே நாங்கள் தான் வரவேற்பு கொடுத்துருந்தோம். அதே மாதிரி இந்த டைமும் நாங்கள் வந்து அவருக்கு ஒன்று நடக்குது அப்படின்றப்போ நாங்கள் அதை கேட்டோம், இது வரைக்கும் யார் வந்து கேட்டாங்க, நாங்கள் தான் வந்து கேட்டோம் அப்படின்ற மாதிரி விசிகேவினரும் அதை கிளைம் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பாக ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இப்போ கடந்த காலங்களில் திருமாவும் சரி விசிகாவும் விமர்சனமும் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் தனிப்பட்ட முறையில் நிறைய நட்பு பாராட்டக்கூடிய அந்த மாதிரி தன்மைகளும் இருக்குது. நாம் தமிழரை விடவா, நாம் தமிழர் இன்றைக்கி வந்து ஆதவ அர்ஜுனாவை திட்டுறாங்க, கேள்வி கேட்குறாங்க. ஆனால் ரஜினிகாந்தை வந்து அந்த அளவுக்கு தரம் தந்து தமிழ்நாட்டில் யாருமே விமர்சனம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவர் தனிப்பட்ட விஷயங்கள் பற்றி என்னென்னமோ பேசியிருக்கிறாங்க. பட் ரஜினி அதான் ரஜினி. அவர் பெருந்தன்மையாக சீமானை கூப்பிட்டு சந்தித்தார். அவ்வளோ அந்த விஷயங்களெல்லாம் மறந்துட்டு அவ்வளவு நட்பு பாராட்டி அவருக்கு ஒரு சமமான மரியாதை கொடுத்து. இப்போ சினிமாவில் கூட சீமான் ஒரு இயக்குனராகவும் நடிகராகவும் இருந்தாலும் ரஜினிகாந்தினுடைய உயரம் என்ன, சீமானுடைய உயரம் என்னன்றது ரெண்டு பேருக்குமே நல்லாவே தெரியும். ஒரு அரசியல் தலைவராக கூட
தன்னை இழிவுபடுத்திய ஏளனம் பேசிய ஒருத்தரை கூப்பிட்டு அப்படி உட்கார வச்சு பேசணுன்ற அவசியமே கிடையாது. பட் ரஜினிகாந்த் அதை பண்ணார். அது அவருடைய மெக்னாமிட்டியை காமிக்குது. ஸோ அந்த வகையில் ரஜினி இதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டார். அவர் வந்து இதை பற்றி கவலைப்படவும் மாட்டார். ஈவன் நீங்கள் பாருங்கள், அவர் வந்து எதாவது ஏர்போர்ட்டுக்கு வருவார், இப்போ ரீசெண்டாக ஷூட்டிங்கோ எதுக்கோ எங்கேயாவது வராரு, கேட்டால் கூட அவர் வந்து நோ கமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். என்னோட லெவலுக்கு நான் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது இல்லைன்றது அவருடைய பெருந்தன்மை. பட் டிவிக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சார். சங்கினா சக தோழன்னு சீமான் அவர்களே மாற்றி சொல்ல வச்சவர் தான் ரஜினி அவர்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபரை இப்படி பேசியிருக்கிறாருன்றப்போ இப்போ கட்சிகள் குறிப்பாக என்டிஏ அலைன்ஸில் சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அது நம்மளுக்கு தோணுன விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கிட்டோம். மக்களுக்கு என்ன தோணுது இப்போ சமீபத்தில் நயனா நாகேந்திரனாக இருக்கட்டும், என்டிஏ அலைன்ஸில் இருக்கக்கூடிய ஜான் பாண்டியன், ஜி கே வாசன் அவர்கள், எல் முருகன், இப்படி பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் எல்லாரும் வந்து இந்த கருத்துக்கு போடுறாங்க அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.